பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் கிருபை உள்ள நாட்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் வேதத்தில் இருக்கிறது. கிருபையினால் உண்டாகிற அனைத்து ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. தாழ்வு நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைகள் நாம் தியானிக்கப் போகிறோம். அது முன்பதாக ஒரு வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 17 Book of Acts chapter 7 verse 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 17 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. ஜெபிக்கலாமா? பாடல் வரிகளை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் நாட்கள் எல்லாம் உடைய தயவினால் என்னை நடத்துங்க ஆண்டவரே. அதில் ஸ்டாண்ட்ஸ் அருமையாக இருக்குது. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்து எனக்காய் ஈந்ததினால் உமக்கு ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவர் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்களை நமக்காக வரைந்து கொடுத்திருக்கிறாராம். அவனுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் தேவன். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஒவ்வொரு பகுதியிலும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபித்தது. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்க. வார்த்தைகள் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. வார்த்தையோடு கூட எங்களோடு கூட பேச போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை மூலமாய் பேசும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். பாடுவோமா? வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். தகப்பனே, இது வாக்கு தத்தம் கொடுத்த தேவன், இது வாக்கு மாறாத தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன், மீண்டும் வாக்கு தத்தங்களை புதுப்பிக்கிற தேவன். இந்த நேரத்தில் இவளோடு கூட பேசி பலப்படுத்தும், ஆசீர்வதியும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடைக்கட்டும், கிருபையினால் இடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விசை உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். வாக்கு தத்தம் யாருக்கு நிறைவேறும்? வாக்கு தத்தம் யாருக்கு நிறைவேறும்? வாக்கு தத்தம் எல்லாம் பலவிதத்தில் பல பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கெல்லாம் வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தத்தையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சம்பந்தமே இல்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. ஆபிரகாம் உடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போனது. வாக்கு தத்தத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்று வேதம் பார்க்கிறோம். ரோமர் 4 அதிகாரம் 18 பார்க்கிறோம். வாக்கு தத்தத்தை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
அப்போ வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? ஐயோ, நம்புவதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நிறைவேறுமா? வாக்குத்தத்தத்திற்கு தகுதி உள்ளவர்கள் தான் நிறைவேறுமா? ஆம், வாக்குத்தத்தத்திற்கு பெறுவதற்கு தகுதி ஒன்று இருக்கிறது. வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? ஒன்று விசுவாசிப்பவருக்கு நிறைவேறும். நாம் லூக்கா 1:45 பார்க்கிறோம். எலிசபெத்தை மரியாள் வாழ்த்துறாங்க, விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இன்னொரு பகுதி இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 2:14. Philippians chapter 2 verse 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள். அந்த பிலிப்பியர் 2:14 அந்த வார்த்தை கவனியுங்கள். சில வார்த்தைகளை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, பார்த்தீங்களா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு இரண்டாவது என்ன பண்ண வேண்டுமாம்? ஜீவ வசனம். அதான் வாக்குத்தத்தம். ஒரு பாட்டு பாடணும் பாருங்க. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள். இங்கே வல்ல, இங்க ஜீவ வசனத்தை. ஆனா பாட்டில் எப்படி பாடணும்? வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய வாயினால் சொல்லப்பட்டவைகள், வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் சபையில் ஒரு வாக்கு தத்தம் சபைக்கு பொதுவாக இருக்கும். நாம் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்போம். ஆனால் வேதத்தில் பல வாக்கு தத்தங்கள், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு இல்லை, நாம் இன்னைக்கு உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு முறையும் நம்மை பலப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, உருவாக்குகிறது, நம்மை புடமிடுகிறது. வார்த்தைகள் நமக்குள் விசுவாசத்தை தூண்டி விடுகிறது. வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் தேவை வரலாம், சோதனை வரலாம். ஆண்டவரே, இது நம்பிக்கை உள்ள தேவன். ஆண்டவரே, நீ இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீரே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணீரே. இழப்பின் மத்தியிலே பிடித்து ஜெபம் பண்ணுங்கள். வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்காகவும் கொடுக்கப்படுகிறது என்று நாம் அப்போஸ்தலர் 2:39 பார்க்கிறோம் அல்லவா? யாவருக்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இப்படியாய் நீ சொல்லியிருக்கிறீர், எனக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே. வார்த்தைகளை பிடித்து வாழ்கிறவர்களை அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்றார், உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுவது இல்லை. அப்போ சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ சொல்லப்பட்டவைகளை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர், எங்கள் குடும்பத்திற்காக இப்படி சொன்னீரே, நாங்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே, இந்த ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பதற்காக நான் அதை பிடித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்காக இப்படி பேசினீரே, எனக்காக இப்படி நீர் உரைத்தீரே, வாக்குரைத்தீரே, இதை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நல்லவர். பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை பார்க்க முடியுங்க. பவுல் அப்போஸ்தலர் 27 ஒரு பெரிய கப்பல் சேதம். அந்த 27 பார்க்கிறோம். பயங்கரமான கடுங்காற்று, கொடுங்காற்று, பெருங்காற்று, படகு நிரம்பத்தக்க அலைகள், படகு உடைந்து கொண்டிருக்கிறது, கப்பல். அதில் பார்க்கிறோம், எல்லோருடைய நம்பிக்கை அற்று போச்சு. அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது இல்லை. தங்களுடைய சரக்குகள்லாம் வெளியே தூக்கி போடுறாங்க. அதில் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன நிலைமை. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 27:22 ஆகிலும் திடமனதாக இருங்கள், இப்பொழுதும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. 23 ஏனென்றில் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதரானவர் இந்த ராத்திரி நேரத்தில் வந்து நின்று, ஏன் வந்து நிற்கிறார்? அந்த பிரச்சனை மத்தியிலே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். பாருங்க, பயப்படாதே. கிட்டத்தட்ட வேதத்தில் 365 முறை அதற்கும் மேலாக இருக்குது என்று சொல்றாங்க வேதாராய்ச்சியாளர்கள். பயப்படாதே என்கிற வார்த்தை, ஃபியர் நாட், ஃபியர் நாட், பயப்படாதே, நோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், யாக்கோபின் சிறுபூச்சி இஸ்ரவேலின் சிறுக்கூட்டமே ஒன்றுக்கும் பயப்படாதே, பயப்படாதே, இஸ்ரவேல் நான் நோடு கூட இருக்கிறேன்.
பயப்படாதே, பயப்படாதே. பவுலை பார்த்து சொல்றார், பவுலே பயப்படாதே. பயப்படாதே, வலக்கரத்தால் தாங்குவேன். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாருங்க, பயப்படாதே. பவுலை பார்த்து சொல்ற, ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். இது வரைக்கும் பல தலைவருக்கு முன்னாடி நின்னாச்சு. ராயன் பெரிய தலைவர் முன்னாடி போய் நிற்கணும். எதிர்காலத்தை குறித்து பேசுற தீர்க்கதரிசனமாய், வாக்குத்தத்தமாய், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு தயவு பண்ணுவார். அடுத்தது ஜனங்களை குறித்து, சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சுற்றி இருக்கிற யாவரையும் உன்னிமித்தமாய் நான் பாதுகாப்பேன். பாருங்க அடுத்த வசனம், அப்போஸ்தலர் 27:25. ஆனபடி நான் மனுஷரை திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும். எனக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே நடக்கும் என்கிற ஒரு விசுவாசம், அதன்படியே நடக்கும் என்கிற ஒரு தைரியம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, என்ன ஒரு தைரியம் பாருங்க. தைரியம், விசுவாசம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். வார்த்தையை பிடித்து கொண்டார். இந்த நேரத்தில் தான் எனக்கு தூதன் அனுப்பி பேசினார், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், உன்னோடு கூட யாத்திரை பண்ற யாவருக்கும் தயவு பண்ணுவேன் என்று சொன்னாரே. இன்று எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்ந்தவர். யோசேப்பு குறித்து பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனத்தினால் புடமிட்டப்பட்டவன். ஸ்தோத்திரம். வசனத்தை பிடித்துக் கொண்டு, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு வாழுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு how to catch the promises, how to hold on the promises. வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்க, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினார். எதை குறித்து பேசப்படுகிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து. அந்நிய பாஷை வரத்தோடு கூடிய அபிஷேகம், பரிசுத்தாவின் ஆளுகை. நான் போய் உங்களுக்கு ஒரு தேர்ச்சவாலை அனுப்புவேன் இயேசு சொன்னார். யோவான் ஸ்நானகன், யோவான், அப்போஸ்தலன் பரிசுத்தாவி குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள் யோவேல் எதிர்கால பரிசுத்தாவின் வரப்போகிற காரியத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். இந்த வாக்குத்தத்தம் என்று இதில் போடப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிற வரைக்கும் வனாந்தரம் அப்படியே இருக்கும். கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்ட பின்பதாக வனாந்தரம் வயல்வெளியாக மாறும் என்று பார்க்கிறோம். அம்சமான யாவர் மேலுடைய ஆவி ஊற்றுவேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வாக்கினால் உரைக்கப்பட்டவைகள். என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமில் இருங்கள். அப்படி என்றால் எருசலேம்ல காத்திருங்கள் என்று அர்த்தம். எரு என்றால் பட்டணம், சலேம் என்றால் சாலும். சமாதானம், சமாதானத்தின் பட்டணம். நமக்கு சமாதான ஒரு பட்டணம் உண்டு. அவரே சமாதான காரணர், அவரே சமாதான பிரபு. நடுசுவரா என்று பகையை நீக்கி போட்டு ஒப்புரவாக ஊழியத்தை செய்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. இது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் நற்செய்தி உங்களுக்கு இருக்கிறது. அங்கே சமாதான பிரபு பிறந்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர் என்று பார்க்கிறோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன் என்று சொன்னார். சமாதான தாபரம் ஒன்று இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. எருசலேமில் இருங்க. அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இப்போ ஒன்று கற்றுக்கொள்கிறோம். முதல்ல பாருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். காத்திருங்கள். You have to wait for the promises to be fulfilled or accomplished. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காத்திருங்க. ஐயா, எவ்வளவு நிறையா காத்திருக்கணும்? காத்திருப்பது ரொம்ப கடினம். ஐயா, பஸ்ஸுக்கு காத்திருக்கிறீங்க, ட்ரெயினுக்கு காத்திருக்கிறீங்க, ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறீங்க. ஒரு நபர் வர வேண்டும் என்று சொல்லி அந்த நபருக்காய் காத்திருக்கிறீங்க. ஏன் கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருக்க கூடாது? நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவவிருட்சம் போல் இருக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று பார்க்கிறோம். காத்திருங்க.
எது வரைக்கும் காத்திருக்கணும்? கர்த்தர் செய்கிற வரைக்கும், கர்த்தர் நிறைவேற்றுகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அருமையான வசனம் இருக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகள் கண்டடைவீர்கள். இந்த வசனத்துடைய அர்த்தமே விடாமுயற்சியின் ஜெபம். எது வரைக்கும் கேட்கணும்? கர்த்தர் பதில் தருகிற வரைக்கும் கேட்கணும். எது வரைக்கும் தட்டணும்? கர்த்தர் திறக்கிற வரைக்கும் தட்டணும். எது வரைக்கும் தேடணும்? கண்டடைகிற வரைக்கும் தேடணும். விடாமுயற்சியாய் காத்திருங்கள். Be wait unto the Lord. யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருந்தார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 13 ஆண்டுகள் யோசேப்பு வாழ்க்கையில் எடுத்தது. தாவீது 14 வருடங்கள் காத்திருந்தார். ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தார். 25 long years he was waiting to be fulfill God's promises in his life. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருப்பாரானார். ஏன் நமக்கு சில நாட்கள் கர்த்தர் செய்கிற வரைக்கும் காத்திருக்க நம்மால் முடியாதா? சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தான். காரணம், முதலாவது காத்திருத்தலில் தவறு பண்ணிவிட்டார். 7 நாள் காத்திருந்து சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனார். கடைசி நாள் வரைக்கும் இருந்தார். கொஞ்ச நேரத்தில் காத்திருத்தலில் தவறு பண்ணினார். கொஞ்சம் காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 14 verse 14. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று உனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும்? பயங்கர பிரச்சனை. வீடு இழந்தவன், சொத்துக்கள் இழந்தவன், மிருகஜீவங்கள் இழந்தவன், குடும்பத்தை இழந்தவன், பிள்ளைகள் இழந்தவன், வீடு ஒடிஞ்சு விழுந்தது. ஆனால் பாருங்க, குறிக்கப்பட்ட போராட்டத்தினால் எல்லாம் காத்திருக்கிறேன். யோபுவின் முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இரட்டத்தனியா கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், சந்ததி கொடுத்தார். 4 தலைமுறையை பார்த்து தான் செத்தார். யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்களே. யோபுவினுடைய கர்த்தருடைய செய்கையில் முடிவே கண்டிருப்பீங்களே. பொறுமையா இருந்து பாருங்க. Just wait for God's time. அது ஒன்று சொல்ல முடியும், கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்க. மனுஷன் செய்வதற்காகவோ மனுஷனுடைய உதவிக்காக காத்திருக்காதீங்க. இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தருடைய நேரத்திற்காக, கர்த்தருடைய செயலுக்காக காத்திருங்க. ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறேன். எது வரைக்கும் என் கண்களை ஏறெடுப்பேன்? எனக்கு ஒத்தாசை வருகிற வரைக்கும். Until I get the blessings from God and help from God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 104:27. Psalm number 104 verse 27. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாமே நோக்கி காத்திருக்கிறது. ஏற்ற வேளையில். எது? திமிங்கலம். விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம் ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று உம்மை நோக்கி அது காத்திருக்கிறதாம். திமிங்கலம் காத்திருக்குதுங்க, மீன் காத்திருக்குது. காத்திருங்க, காத்திருங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, குறித்த காலத்திற்கு. அப்போ தேவன் ஒரு முன் குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். to be fulfilled or to be accomplished the promises which he kept for us. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட காலம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். கர்த்தர் வைத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய காத்திருத்தலை முடிவிலே அது விளங்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போவது இல்லை. காத்திருத்தலுக்கு முடிவை வைத்திருக்கிற கர்த்தர். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்த வசனத்தை பார்த்தீங்களா? தாமதித்தாலும் காத்து, தாமதித்தாலும் காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. காத்திருங்க, காத்திருங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கடைசியாக ஒரு பகுதி நான் சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்றேன். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. பாருங்க, இந்த வசனத்தை கவனிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண போது, அடுத்த வசனம் 14ஆம் வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. பாருங்க, ஆபிரகாம் அந்தபடியே
பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்பொழுது நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன தேவை? பொறுமை தேவை. அவசரம் வேணாம். இதை குறித்தும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையாய் காத்திருங்கள். ஆபிரகாம் அநேக ஆண்டுகளாய் பொறுமையாய் இருந்தார். ஆனால் வாக்குத்தத்தம் பெரிதாக இருந்தது. உன் சந்ததி என்று பேசினார். ஆனால் இன்னும் வாக்குத்தத்த சந்ததி வெளிப்படவில்லை. ஆனால் காத்திருந்தார். எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணதை பெறும்படிக்கு உங்களுக்கு பொறுமை மிக வேண்டியதாக இருக்கிறது. ஆவியின் கனியை பார்க்கும்போது அதில் நீடிய பொறுமை இருக்கிறது. பேசியம் நீடிய பொறுமை அவசியம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபு 5:7 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். இப்படி பயிரிடுகிறவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்களே. இதோடு கூட கர்த்தரின் செய்களின் முடிவையும் கண்டிருப்பீங்களே. யோபுவின் பொறுமை, வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமை நமக்கு அவசியம். பொறுமையை இழந்து இன்னைக்கு கடன் வாங்கிடுறோம். பொறுமை இழந்து சில காரியங்களை செஞ்சிடறோம். அவிசுவாச கோளாறில் சில காரியங்களை செய்து இன்னைக்கு நாம் மாட்டிக்கொள்கிறோம். வேண்டாம், பொறுமையை ஒருபோதும் இழக்க வேண்டாம். பொறுமையை கனம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ரூத் குறித்து பார்க்கிறோம். விதவை, நகோமி விதவை. ஆனால் நகோமி தன் மாமியார் சொல்லி விடுறாங்க ரூத்துட்ட, படுத்திருக்கும் போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்கள் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள், அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கு சொல்லுவான். பொறுமையா இருப்பா. ரூத் 3:4 பார்க்கிறோம். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான். ரூத் 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. தேவன் சொன்ன வார்த்தை, என்னவாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னிலை பாரமாட்டான். நமக்காய் முடிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். சகலத்தையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் செய்துகிற தேவன். எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்து முடிக்கிற தேவன். அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்கள் செய்து முடிக்கிற கர்த்தர். சகலத்தையும் செய்து முடிப்பவர். அதன் காலத்தில் செய்வார். சில காரியங்களை கவனித்தோ வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? விசுவாசிப்போருக்கு நிறைவேறும். வாக்குத்தத்தங்களை பிடிப்பவர்களை பிடித்திருக்கிறவர்களுக்கு நிறைவேறும். வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நிறைவேறும். வாக்குத்தத்தத்திற்காய் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நிறைவேறும். வாக்குத்தத்தம் நிறைவேற பிரயாசம் எடுக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். விசுவாசிங்கள், நம்புங்கள். ஆண்டவரை கேட்குறீங்களா? ஆண்டவரே, வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டோம். அதன்படி எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட இந்த பாடல் வரிகள் நான் பாடுறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இது வாக்குத்தத்தத்தின் தேவன், வாக்கு மாறாத கர்த்தர், வாக்குத்தத்தத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிறவர். இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற கேட்ட ஒவ்வொருடைய குடும்பத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. வாக்குத்தத்த சந்ததி வெளிப்படுவதாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குடும்ப போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் மனதில் திடமனது உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சோர்வு மாறுவதாக, கலக்க மாறுவதாக, நிம்மதி உண்டாவதாக, அயர்ந்த நித்திரை உண்டாவதாக, குடும்பத்துக்குள் சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம் பெருகுவதாக.
வாதையும் கூடாத்தை அணுகாது என்று சொன்னீரே, வாதை அணுகாதபடி காப்பீராக. சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதாக. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காய் ஆபிரகாம் காத்திருந்தது போல, வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காய் யோபு பொறுமையா இருந்தது போல, வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக ரூத் பொறுத்திருந்தது போல, வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காய் ஆபிரகாம் விசுவாசித்தது போல, எலிசபெத் ஆண்டவரே மரியாள் விசுவாசித்தது போல, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அன்றைக்கு பவுல் வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டது போல, இப்படிப்பட்ட சுவாபங்கள் வார்த்தையின்படி வாழ்வதற்கு கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இடத்திலும் தேவ சமூகம் நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணீர். இந்த வாக்குத்தத்திற்காய் பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறதே என்று நாங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பொறுமை இன்னும் அதிகமாய் வேண்டியதா மாறட்டும். கிருபை பெருகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.